Okay, the next program title is how to develop a class in local storage class. For example, see this title, example for how to declare, define and access a class in main special subprogram. The alias title is example for develop a class in local storage class. இந்த டைட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இது வரைக்கும் கிளாஸஸை ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்குள்ளார கிரியேட் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, கிளாஸ் டிக்ளர்ட் இன் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ், கிளாஸ் டிக்ளர்ட் இன் ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ், இது ரெண்டும் தான் பார்த்துருக்கோம். அதாவது ப்ரோக்ராம் நம்பர் 27 பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் நம்பர் 27 ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராம் நம்பர் 27 வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் see here, ப்ரோக்ராம் நம்பர் 27 இதோட கான்செப்டும் நம்மளுக்கு சேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்பர் 27 பாருங்கள். அதில் we are declared class inside of the local storage class, but that local storage class is not special subprogram. This is one of the ordinary subprogram. அது என்ன சார் ஆர்டினரி சப்ரோக்ராம், ஸ்பெஷல் சப்ரோக்ராம் சொல்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம 27க்கு 29க்கு பாருங்கள், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம் இருக்காங்க. ஆனால் இங்கே டிஸ்பிளே சப்ரோக்ராம். நம்ம வந்து இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னீங்கன்னா, மெயின் ஏன் சார் ஒரு மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, கம்பைலர் வெரிஃபை மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம் ஃபவுண்ட் ஆர் நாட். This block, this declaration part found, then we can execute current program. Otherwise we can't execute current program. இந்த மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராம் இல்லைன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்று 1ன்னு போட்டுறேன். இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். ஐ ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம். இங்கே பாருங்கள், நான் பில்ட் அண்ட் ரன்னுன்னு கொடுக்குறேன். பில்ட் அண்ட் ரன்னுன்னு கொடுக்கும்போது எனக்கு எரரும் வரல, அட் த சேம் டைம் எனக்கு அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகலை. ப்ளீஸ் கேர்ஃபுல்லி வாட்ச் இட் அவுட். இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவுட்புட்டும் வராது. இங்கே பாருங்கள், அதிலே சொல்லியிருக்கான் பாருங்கள், அன்டிஃபைன்ட் ரெஃபரன்ஸ் டு வின் மெயின். இந்த மாதிரி எனக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு மெயினுங்கிறது ஒன்றே இல்லை. ஸோ யூ கான் எக்ஸிக்யூட் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை உங்களால் ரன் பண்ண முடியாது. அப்போ இந்த ப்ரோக்ராம் எந்த கேட்டகரியில் சார் எந்த கேட்டகரி செட் ஆகும் அப்படின்னீங்கன்னா, காம்போனன்ட் ஃபைல். திஸ் ப்ரோக்ராம் பிகமிங் a component file. In case main special subprogram not found, then this kind of program file called as component program file. Else, ஸோ இந்த இடத்துல நான் வந்து மெயின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமோட கேட்டகரி என்ன சார் அப்படின்னீங்கன்னா, ஸ்டாண்டலோன் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம். இல்லை ரெண்டு விதமாக சொல்லலாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒன்று மெயின் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒன்று ஸ்டாண்டலோன் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின் இல்லை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், இப்போ இன்கேஸ் மெயின் ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் நாட் ஃபவுண்ட், தென் that kind of main program called as component program or multi-purpose program. நான் இப்போ திரும்பவும் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன், இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து we can execute this sub program, we can execute this main program. இந்த ஹோல் ப்ரோக்ராமே நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். Since main special subprogram found here, we can execute whole program since main special subprogram found here. மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராம் இருக்கிறதுனால இந்த ஹோல் சப்ரோக்ராமை நம்மளால் ரன் பண்ண முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலை என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலுன்னு சொல்லுவாங்க, அல்லது சிங்கிள் பர்பஸ் ஃபைலுன்னு சொல்லலாம், அல்லது ஸ்டாண்டலோன் ஃபைல்னு சொல்லலாம். வி கேன் டெல் 3 கைண்ட் ஆஃப் ஃபைல் நேம்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இதில் எழுதிடலாம், மெயின், சப் மெயின், ஸ்பெஷல் சப் ப்ரோக்ராம், எக்ஸிஸ்ட் ஃபைல் கால்ட் ஆஸ் executable or standalone or single purpose file. இப்போ இதே இது நான் வந்து in case main special subprogram not exist, then
not exist missing file. Are you clear? Main special subprogram missing file called as component file or multi purpose file. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து காம்பனன்ட் ஃபைல்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மல்டி பர்பஸ் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 27ல் வந்து பார்த்தீங்கன்னா we are developed class inside of the local storage class but in display subprogram. But here also develop one class inside of the local storage class in main special subprogram. ஸோ இந்த மெயினுங்கிற ஒரு ஸ்பெஷல் சப்ரோக்ராம்குள்ளார நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே கிளாஸ் வி ஆர் கிரியேட்டட் இன்சைட் ஆஃப் த டிஸ்பிளே டேட்டா சப்ரோக்ராம். இந்த ஸ்பெஷலுங்கிற வார்த்தையை தவிர மற்ற எல்லா பர்பஸும் சேம் தான், இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது நம்மளுக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் கன்ஃபியூஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ரைஸ் ஆச்சு, எரர் ரைஸ் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா, இந்த மெயின் ஒன்றுன்னு போட்டிருந்ததுனால எரர் வந்தது. நான் இந்த ஒன்றுங்கிறத நான் இங்கே இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். Now I return back to original signature. எந்த சிக்னேச்சரில் இருக்கோ அதுக்குள்ளாரே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து இங்கே வந்து நான் ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எரர் இல்லை, ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு என்ன ரீசன்னா, ஹியர் ஃபவுண்ட் மெயின் ஸ்பெஷல் சப்ரோக்ராம். ஸோ நான் இங்கே வந்து லாக் ஃபைலை வந்துட்டு லாக் பேனல்ஸ் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், now I declared one object inside of the local storage class. சரி, எப்படி சார் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் subprogram definition part called as local storage class. subprogram definition part always found in local storage class. subprogramோட definition parts எப்போவுமே local storage classல தான் இருக்கும். remember subprogram declaration part found in global storage class. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கர்லி பிரேசஸும் இல்லை. அதாவது இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட். தட் சப்ரோக்ராம் டிக்ளரேஷன் பார்ட் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் குளோபல் ஸ்டோரேஜ் கிளாஸ், பட் சப்ரோக்ராம் டெஃபினேஷன் பார்ட் ஃபவுண்ட் இன் லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ். Here I declare one class inside of the local storage class. Here I define that local storage class. Here I define that local storage class contain class. இந்த local storage classக்குள்ளார இருக்கிற ஒரு கிளாஸை இந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து லோக்கல், அதாவது தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ் CLAUSE இந்த கிளாஸோட ப்ரொனன்சியேஷனும் இப்போது யூசர் டிஃபைன் டேட்டா டைப் லைக் கிளாஸ், இந்த கிளாஸோட ப்ரொனன்சியேஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பண்ணுறாங்க, இது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் கிளாஸாக ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் டிக்ளரேஷன் பார்ட்டை டெர்மினேட் பண்ணுறாங்க. அந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப், அதாவது கிளாஸுக்குள்ளார இங்கே ஒரு மெம்பர் ப்ரொசீஜர்ஸ் டிக்ளேர் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. So this is called as member procedure declaration part. This is called as member procedure definition part. இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது வரைக்கும் தான் நம்ம வந்து சொல்லியிருக்கிறது. How to declare